நாட்டு வீரத்தமிழச்சியின் பணிவான வணக்கங்கள். கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கையை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன். பார்த்து நீங்களும் மகிழ்ந்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அவர் புகழை பரப்புங்கள். தமிழக சட்டசபையில் மொத்த தலைகளுக்கும் மத்தியில் நம் அந்நியார் ஒத்த தலை உயர்ந்து நிற்கிறது. தேமுதிக தொண்டர்களே, தோழர்களே, தோல்விகள் நம்மை சிதைக்க வந்தவைகள் அல்ல, செதுக்க வந்தவைகள். கேள்வி அறிவை அந்நியார் பெற்றுவிட்டார். அதை சட்டசபையில் பயன்படுத்தி வெற்றி முழக்கமிட்டு கொண்டிருக்கிறார். தர்மத்தின் கணக்கு எப்போதும் தப்பாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும். கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, மினரல் வாட்டர் என்ற ஒரு நீரை பயன்படுத்தி மக்களை வதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உயிர்ச்சத்து இல்லாத நீர்களை அருந்தி மனித உயிர்கள் பல நோய்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். வருமானம் ஒரு தனிநபருக்கே மட்டும் செல்கிறது. அதே போல் பெப்சி, கொக்கோகோலா போன்ற அந்த குளிர்பானங்களை தயாரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் தமிழக நீர்நிலைகளை எல்லாம் அழித்து விட்டார்கள். அந்நியார் சொன்னதை போல் நீரின்றி அமையாது இவ்வுலகு என்றார். அதேபோல் நாம் எவ்வளவோ போராடி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நீருக்காக எவ்வளவோ போராட்டங்களும் நடத்திவிட்டார்கள். அந்நியார் சொன்னதை போல் எல்லா நாட்டுக்கூடையும் நம்ம போராடி பார்த்துட்டோம். கர்நாடகா, ஆந்திரா எல்லாரோடையும் போராடி பார்த்துட்டோம். ஆனால் தமிழக மக்களுக்கு பெரிய துரோகம் செய்கிறது மத்திய அரசு. நம்ம நாட்டில் ரொம்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதே போல் பள்ளியிலும் சரி, கல்லூரியிலும் சரி, மாணவர்களின் ஃபீஸை கவர்மெண்ட் அரசே, நம்ம தமிழக அரசே ஒவ்வொரு ஊரிலும் மாணவர்களின் ஃபீஸை நம்ம அரசுகளை நிர்ணயித்து அவர்களுக்கான நல்ல ஃபீஸை நிர்ணயித்து ஏழைகளும் எல்லா மக்களும் படிக்கக்கூடிய கம்மியான ஃபீஸை மக்களுக்கு தந்து, மாணவர்களுக்கு தந்து, வருங்காலத்தில் நிறைய நம்ம நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய டாக்டர்களையும் செவிலியர்களையும் உருவாக்க நீட் தேர்வு என்று ஒரு தேர்வை ரொம்ப போட்டு அதை மக்களையும் மாணவர்களையும் ரொம்ப வதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். பொருள் எல்லாவற்றையும் நம் அரசே, கவர்மெண்டே நிர்ணயம் செய்து தமிழக மக்களை காக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். விஜய்க்கு கொடுத்த ஒரு வெற்றி வாய்ப்பை விஜயகாந்த் அண்ணனுக்கு நீங்கள் கொடுத்திருந்தால் அன்று சிறப்பான பொற்கால ஆட்சி அமைத்திருப்பார். கொரோனா நேரத்தில் இறந்த உயிரற்ற உடல்களை புதைக்க தமிழகம் தவித்தபோது அண்ணாவின் காலேஜில்தான் ஒரு பகுதியை சுடுகாடாக மாற்றி கொடுத்தார். அதில்தான் உயிரற்ற உடல்களை புதைக்க சொல்லி அவர் கொடுத்து மரியாதை செய்தார். அந்த உயிரற்ற உடல்கள் கூட அன்பு காட்டி மரியாதை செய்தார். அந்நியார் கட்சி ஆஃபீஸை கூட பயன்படுத்தி மருத்துவத்தை செய்கிறதுக்காகவும் அந்த செவிலியர்களுக்கும் டாக்டர்களுக்கும் தங்கி அந்த உயிர்களை காக்கிறதுக்காக எவ்வளவோ உதவிகள் செய்தார். அதை கூட தமிழக மக்கள் மறந்து விட்டார்கள். ஆபத்தான நேரத்தில் உதவி செய்தவரை கூட மறந்து விட்டார்கள். அப்போதும் தமிழ் மக்களுக்கு உதவி செய்தவர் நம் கேப்டன் அண்ணா மட்டும்தான். யார் கொடுப்பார்கள்? தன் சொந்த இடத்தையே சுடுகாடாக மாற்றி கொடுத்து இந்த உயிரற்ற உடல்கள் கூட மரியாதை கொடுத்தவர் நம் கேப்டன். சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கும் அண்ணாவுக்கும் வாக்குவாதம் வந்த பொழுது அவர் உண்மையை உரக்க பேசினார். அதுவே அவருக்கு நயவஞ்சக கோழைகள் அவரை புறமுதுகில் குத்தி சாய்த்து விட்டு அவரிடம் மோதி இருக்கணும். அப்பொழுது தெரிந்திருக்கும் அவர் அண்ணாவின் துணிச்சலை பற்றி. தந்திரம் செய்து கோபப்படுத்தி கொன்றுவிட்டார்கள். ஆண்களின் பலமே தாய் தந்தைகளும் பெண்களும் பிள்ளைகளும் என்றார் அந்நியார். தன் மனைவியை கூட ஒரு தாயாக நேசித்தார். பிற பெண்களையும் சகோதரியாக நேசித்து தமிழக மக்களை காக்க திரைப்படங்களிலும் சரி உண்மையான தொண்டாற்றி கொண்டிருந்தார். திரைத்துறையிலும் சரி,
திரைப்படங்களிலும் சரி, தமிழக நடிகர் சங்க கட்டடத்தை மீட்க எவ்வளவு பாடுபட்டு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை மீட்டு கொடுத்தார். இதை கூட தமிழக மக்களும் சரி, நடிகர்களும் சரி சுத்தமாக மறந்து விட்டார்கள். குழந்தையை போல் பார்த்து கொண்டார். அதை கூட ஊடக ஊதாரிகள் அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைபாடி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த விஜயகாந்த் என்ற வள்ளல் மனிதனை சாய்த்து விட்டார்கள். வரலாற்று உலகமே அவரை பேசிக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் ஃபுல்லாகவே உணர்ந்து விட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த வஞ்சனை செய்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. எல்லோருக்கும் தெரியும் அவர் செய்த நன்மைகளை பற்றி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு போய் எல்லாம் அவரோட கோவிலில் போய் எல்லாருமே வணங்குறீங்க, செய்கிறீங்க. எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனாலும் அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கிறத தமிழக மக்கள் மறந்து விட்டார்கள். யாருக்கு பயந்தீங்க? ஜெயலலிதாவுக்கு பயந்தீங்க. இப்போ பாருங்கள், அதிமுகன்ற ஆட்சி, இந்த கட்சியே அழிஞ்சு போச்சு. வருங்கால வெற்றிகள் நம் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அண்ணாவுக்கு அவர் பாதங்களில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். வெற்றி முரசை கொட்டு வீறு நடை போட்டு, எட்டு திக்கும் வெற்றி முரசை கொட்டு வெற்றி நடை போடுவோம். என்றும் அன்புடன் முத்துவள்ளி சங்கர். அண்ணனோட உண்மையான விசுவாசி, பாண்டிய நாட்டு தமிழச்சி, பாண்டிச்சேரியில் வாழும் அண்ணாவின் விசுவாசி.